நேயர்கள் அனைவருக்கும் இந்த காணொளியில் இணைந்து கொள்வதை இட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலில் அதற்கான காரணம், இந்த காணொளி 2 நாட்களுக்கு முன்பே வழங்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இருந்த வேலை பளுக்களுக்கு மத்தியில் அவற்றை வழங்க முடியவில்லை. அ முதலில் இந்த காணொளியை பார்வையிடுகின்ற போது முழுமையாக பார்வையிடுங்கள். அப்போது ஒரு பூரண தெளிவு கிடைக்கும். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பாராளுமன்றத்திலே 2 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு அமர்வின் போது வரவு செலவு திட்டம் தொடர்பான குழுநிலை விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அதன் போது அவையினுடைய அரியாசனம் அல்லது சபாநாயகர் இருக்கையிலே பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிஹ் அவர்கள் அமர்ந்திருந்தார், வைத்தியர். மறுபுறத்தில் ஒரு ஆட்சேபனை பிரேரணை என்று நினைக்கிறேன், அது சரியாக எனக்கு நினைவில் இல்லை. இருந்தாலும் சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை மேற்கோட்டிட்டு பேசுவதற்கு ஆரம்பித்தார். அப்போது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்கின்ற அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்பாளனுமாகிய இறையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய அரபு வசனத்தை கொண்டுதான் தன்னுடைய உரையை ஆரம்பித்திருந்தார். பிரதி சபாநாயகரை திடுக்கிட்டு இருந்தார் இல்லையா? ஏதோ நல்லது தானே, நல்ல விடயம் தானே என்று பலரும் நினைத்தோம். அதில் இந்த காணொலி உண்மையா பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். காரணம், 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அதற்கு முன்பு இடம்பெற்ற சம்பவம். அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பவர் அவர்கள் முன்பு ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். அதாவது வரவு செலவு திட்ட விவாதத்திலே அல்லது சமர்ப்பிப்பிலே 2 விடயங்கள் தான் பிரசித்தம் பெற்றன. ஒன்று ஜனாதிபதியினுடைய அந்த விடயம், அடுத்து அர்ஜுனா தூங்கிய விவகாரம் என்று. அதற்குத்தான் அர்ஜுனா பதிலளித்திருந்தார். அது அவருடைய உரிமை, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நிசாம் காரியப்பரோடு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைக்கு அவர் முஸ்லிம் என்பதற்காக ஒரு கிண்டல் செய்யும் நோக்கில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற வசனத்தை ஏன் அவர் பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது அவருடைய பெயரை விழித்து தானே பேச வேண்டும். அடுத்து, ஒரு சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஒருவர் எப்படி இறைவனுடைய திருநாமத்தை தன்னுடைய கேளிக்கைக்காக பயன்படுத்த முடியும்? நேற்று முன்தினம் பார்த்திருந்தோம், எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய சிலரினுடைய அவரோடு இணைந்து இரவு நேர களியாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் சில எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதை நேரலையிலே அர்ச்சுனா தான் வெளியிட்டிருந்தார். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒருவர் தன்னுடைய வாயிலிருந்து எப்படி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்ல முடியும்? அது அனைவருக்குமான வார்த்தை தான். ஆனால் அதனை சொன்னால் அதன் பிறகு அதனைத்தானே பின்பற்ற வேண்டும். சிலை வணக்கத்தை அடுத்த முறை செய்து கொண்டு நான் யாரையும் குறை கூறவில்லை. அதாவது ஒருவர் ஒரு நெறியில இருக்கிறார்னா அந்த நெறியில இருக்க வேண்டும். அடுத்த நெறிகளை துஷ்பிரயோகம் செய்ய முனையக்கூடாது, வார்த்தைகளிலேனும் அது தவிர்க்கப்பட வேண்டும். என்றால் ஒருவரினுடைய இதுவே ஒரு முஸ்லிம் நபர் ஒரு பௌத்த மதத்தை பின்பற்றுபவரினுடைய ஒரு கொள்கையையோ சித்தாந்தத்தையோ அல்லது இந்து மதத்தினுடைய ஒரு சித்தாந்தத்தையோ கொள்கையோ இப்படி விளையாட்டாக எடுத்துக்கொண்டிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும் அல்லவா? இவைகள் தான் களையப்பட வேண்டும். சமூகத்தில் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துவது இது போன்ற விடயங்கள் தான். இவைகள் தேவையற்ற விடயங்கள். 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன தீர்ப்பதற்கும் பார்ப்பதற்கும், இல்லையா? வடக்கு மக்களினுடைய மீள்குடியமர்த்தல் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றை கவனம் செலுத்துங்கள். நிசாம் காரியப்பருக்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் நிசாம் காரியப்பரினுடைய எதை சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது தனிப்பட்ட மனிதனுடைய விடயம். அது நீங்களும் அவரும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி அவர் கூறியதற்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் பிரதிபலிக்கின்ற வசனங்களை, இறைவனினுடைய திருவசனங்களை பயன்படுத்துவது என்பது எத்தகைய காரணத்தை கொண்டும் அனுமதிக்க முடியாத ஒன்று என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த ஒளிப்பதிவு கூட பல வேலைப்பளுங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு வழங்கப்படுகிறதாகவே சில அசைவுகள் இருக்குமாறு பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒரு விடயம்தான், மனக்கசப்புகளை மக்கள் மத்தியில் உண்டு பண்ணாதீர்கள். ஒரு மாற்றம், அதாவது ஒரு காணொளியில் அர்ஜுனா குறிப்பிடுகிறார், ஒரு தமிழ் பாட்டை ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் தயாசிரி ஜெயசேகரன் பாடுகிறார். அதை பாடுகின்ற போது சொல்கிறார், சிங்கள மக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு தமிழ் பாட்டு பாடுகிறார்கள், இதற்கு அப்பால் என்ன வேண்டும் என்று. நான் உங்களுடைய அரசியலை விமர்சிக்க வரவில்லை. ஆனால் நீங்கள் வடக்கிலே தேர்தல் கேட்கும் போது என்ன கூறியிருந்தீர்கள் மக்களிடம்? சிங்கள மக்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஏதோ சிங்கள மக்கள் அனைவருமே தமிழ் மக்களின் எதிரிகள் என்பதனை போன்றல்லவா உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் அமைந்திருந்தது. அப்படி அமைத்துத்தானே தேர்தல் வாக்குகளை பெற்றீர்கள். இல்லாவிட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ ஏதோ கட்சிக்கோ அவர்கள் வாக்களிப்பது போன்று வளமையாக வாக்களித்திருப்பார்கள், இல்லையா? அல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்திக்கு தான் அதிக அளவு வாக்குகள் கிடைத்திருந்தால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை அங்கும் பெற்றிருப்பார்கள். ஆனால்
அ இங்க என்ன நடக்கிறது? நீங்கள் அப்படி சொல்லி வாக்கெடுத்துவிட்டு, இப்போது இங்கே வந்து இவர்களோடு சேர்ந்து கும்மாளமிட்டு, அதனை உங்களுக்கு தேவைக்கேற்றாற்போல் மாற்றுவதற்கு முனைகிறீர்கள். மக்கள் என மடையர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதற்கு வடக்கு மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் விவகாரம். அதில் நாங்கள் பேச வரவில்லை. எங்களுக்குரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் பாராளுமன்றத்தில் இந்த வசனத்தை பயன்படுத்தியது தான். அந்த வசனத்தை பயன்படுத்தியது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதை எங்கு பயன்படுத்தினீர்கள்? எதற்காக பயன்படுத்தினீர்கள்? எந்த நோக்கத்தில் பயன்படுத்தினீர்கள் என்பதுதான் எங்களுக்கு புரிகிறது. அதுதான் பிரச்சனை. நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒரு நன்னோக்கத்திலே ஆரம்பித்து உங்களுடைய உரையை சிறப்பான ஒரு உரையாக மாற்றியிருந்தீர்கள் என்றால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவரை விமர்சிப்பதற்காகவும் அவர் சார்ந்த சமூகத்தை இது உன்னை வைத்து உன் சமூகத்தை பழி தீர்க்கிறேன் என்பதை போன்ற ஒரு செயலை ஆற்றுவதும் என்பதும் எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல மனிதராக மாறுவதற்கு ஏன் முயற்சிக்க கூடாது? நீங்கள் நல்லவராக இருக்கலாம். ஒரு சிறந்த வைத்தியர் அல்லவா? கல்வி கற்றிருக்கிறீர்கள் இல்லையா? உங்கள் சமூகத்திற்காக பல போது நீங்கள் முன்னேற்கிறீர்கள் இல்லையா? அடுத்த சமூகம் ஒன்றை தாழ்த்தி தன் சமூகத்தை உயர்த்த நினைக்கும் எந்த ஒரு சமூகமும் உயராது. அடுத்த சமூகத்தையும் அரவணைத்துக் கொண்டு தன் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் பற்றி பேசுகின்ற போதுதான் எல்லா சமூகங்களும் ஒன்றரை நிற்கும் என்பதனை மறந்து விடாதீர்கள். ஒருவரை தாழ்த்தி இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதோ, அல்லது ஒருவரை தாழ்த்தி ஒரு கௌரவத்தை பெறுவதோ, அல்லது ஒருவரை தாழ்த்தி தன்னை உயர்த்த முனைவதோ, எந்த காரணத்தை கொண்டும் ஒருவருக்கு நல்ல மதிப்பை கொண்டு வந்து தராது. அது உங்கள் இருக்கும் மதிப்பையும் இழக்கச் செய்யும் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே தமிழ் முஸ்லிம்கள் இருபாலாருமே பெரும்பாலும் பேசுவது தமிழ் மொழி. அந்த தமிழால் ஒன்றுபட்டிருக்கிறோம் இல்லையா? ஆகவே பல கசப்புகளை கடந்து வந்திருக்கக்கூடிய நாம் மீண்டும் அதே கசப்புகளை திணித்து சாப்பிட்டு சுவைக்க வேண்டும் என்ற நியதி இல்லை அல்லவா? நல்லதை செய்வோம், நல்லதை பகிர்வோம், அனைவரும் சந்தோஷமாக இருப்போம் இந்த சிறிய தீவிலே. எதற்கு எதற்கு வேற்றுமைகள்? சித்தாந்தங்களை மாற்றிக்கொள்வதில் என்ன சிறுமைத்தனம் வரப்போகிறது இல்லையா? நாங்களே ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிக் கொள்வது, அந்த சித்தாந்தம் சரியில்லை என்று நாங்களே பிறகு சொல்வது, மனிதர்களை ஏமாற்ற முனைவது, இவைகள் எல்லாம் யாருக்காக யாரை சோபிக்க செய்ய போகிறது என்று தெரியவில்லை. இருக்கும் உண்மை தன்மையை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்ற போதுதான் உங்களிடம் அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் உங்களை விருப்பத்தால் அரவணைத்துக் கொள்வார்கள். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பிரச்சனைகளை சமூக பிரச்சனைகளாக மாற்றாதீர்கள். உங்கள் பிரச்சனைகளை தனித்து நின்று போராடுங்கள். அப்போது ஒரு சமூகம் பின்னால் நிற்கும். சமூக பிரச்சனைகளை உங்கள் பிரச்சனைகளாக ஆக்கிக் கொள்வதில் தவறில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் அந்த சமூகத்தினுடைய பிரச்சனையை பேச வேண்டும். ஆனால் தன் பிரச்சனையை சமூகத்தின் பால் திணித்து விட்டு அது சமூக பிரச்சனை போல் பேச முனைவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதன் மூலமாக பிளவுகள் தான் ஏற்படுமே தவிர சமூகத்துக்கு எந்த பிரதிபலனும் கிடைக்கப் போவதில்லை. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அன்போடு வாழுங்கள். அன்பை பறைசாற்றுங்கள். நல்லவைகள் நடக்கட்டும். அடுத்த காணொளிகளை சந்திப்போம்.